தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இத தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். அப்ப தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் இருந்து வந்தது. இப்ப பார்த்தோம்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. சித்திரை 1ஆம் தேதி குரோதி வருடம் ஆரம்பிக்க போகுது. 37 அதாவது 1லிருந்து 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள் இருக்குது. 60 வருடங்கள்ல 37வது வருடம் தான் சோபகிருது வருடம். அதோட முடிவு பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தோட முடிஞ்சு சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா அடுத்து 38வது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது. இந்த குரோதி வருடத்துல என்ன மாதிரி சிறப்புகள் இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்க அடிப்படையில நம்ம பார்க்கையில குரோதி வருடத்துல பார்த்தோம்னா பெண்களுக்கு ரொம்ப அமோகமான வளர்ச்சி இருக்குது. தங்கம் விலை ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அமோகமான வெற்றி அடையக்கூடிய காலகட்டமா இந்த குரோதி வருடம் இருக்குது. அது இல்லாம டெக்னாலஜி துறைகள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, கணினி துறைகள், கம்ப்யூட்டர் துறைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இந்த வருடம் இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள் இந்த வருடங்கள் சிறப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வருடத்தை பொறுத்தளவுல என்ன மாதிரி இருக்குன்னா தொழிலாளர் போராட்டங்கள் அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் இருக்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா தீவிரவாதங்கள், நிலநடுக்கம், தேவையில்லாத நேரத்துல அதிகப்படியான மழை, தேவைப்படுற நேரத்துல மழை இல்லாம போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வேற பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு போதுமான அளவுல ஒரு வரவேற்பு இல்லாத நிலை, பதவிகள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள், உயர் பதவியில இருக்கவங்களுக்கு ஒரு கடுமையான சிக்கல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரோதி வருடத்துல ஏற்படுது. இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வகையில தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பெயர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இந்த விஷயம் இருக்கு. விளையாட்டுத்துறை, அதே போல வாகன விபத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வருடமாக இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது அமையுது. குரோதி வருடத்தை பொறுத்தவரையில செவ்வாய் தான் பாத்தீங்கன்னாக்க ராஜாவாக வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் மந்திரியா இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்துல இந்த குரோதி வருடத்துல சிறப்பு ஒரு தனி சிறப்பான பலன்கள் இந்த வருடத்துல உண்டு. அதை நம்ம தொடர்ச்சியா உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். மென்மையான உள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன், குரோதி வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். குரோதி வருடத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் சார்ந்த சுகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் அனைத்து நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில அந்த தடைகள் அனைத்துமே தவிடுபடியாகுங்க. வீடு கட்டி பாதியில நிக்குதா, இந்த காலகட்டத்துல வீட்டை நீங்க நிறைவு செஞ்சிடலாம். அதே போல வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்குதா, அந்த வண்டியை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல வாகன தொழில் செய்யறவங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வந்த சிக்கல்கள், வாகனங்களால வந்த செலவுகள்லாம் குறைஞ்சு அதை பத்தி அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதே போல தாயோட உடல் நலன்ல முன்னேற்றம் இல்லாம இருக்குது அப்படின்னு இருந்த மிதுனராசி அன்பர்கள்லாம் கவலையே பட வேணாம். இந்த காலகட்டத்துல உங்களோட தாயின் உடல் நலம் சீராகக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கிரக மாற்றத்தால ஏற்பட்டிருக்கு இந்த குரோதி வருடத்துல. அது மட்டும் இல்லைங்க, வரன் அமையாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வரன் அமைஞ்சிடும். அதுவும் பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு வரன் அமைஞ்சு இந்த காலகட்டத்துல திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வருது. அதே போல உத்தியோகத்துல இருந்து வந்த வேலையிடம், உத்தியோக இடத்துல இருந்து வந்த சிக்கல்கள், மன விரோதங்கள் இவெல்லாம் நீங்க போகுது. அதே போல நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க உங்க வாழ்க்கையில அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அருமையான முன்னேற்றம். எதையுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசியை பொறுத்தவரை சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எதையுமே ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு புன்னகையோட அணுகக்கூடிய உள்ளம் கொண்டவர்கள் நீங்க. அதாவது எதிரியையும் நண்பனாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களா நீங்க இருக்கிறீங்க. ஆமா, கொஞ்சம் அதுல உங்களுக்கு ஒரு பெருமை தான். ஆமா, எப்படியாப்பட்டவர்களையும் பேச்சு சாதுரியத்தால், பேசக்கூடிய இலகுவான பேச்சு சாதுரியத்தால், சாமர்த்தியமான பேச்சாலையும் பாத்தீங்கன்னா ஆமா உங்களை விட்டு போறதை கூட உங்களோட அணைச்சிக்க முடியும். அப்படிப்பட்ட சாதுரியம், புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள்தான் நம்ம மிதுன ராசி அன்பர்கள். புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இயற்கையாகவே உள்ள குணம். பிறப்பு குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே கடவுளின் படைப்புல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். எப்போதுமே உங்களுக்கு புத்திசாலித்தனம், அது மட்டும் இல்லாம பேச்சில் ஒரு சாதுரியம், பேச்சில் ஒரு இனிமை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். மிதுன ராசியை பொறுத்தளவுல தன்னோட பேச்சாலே ஈஸியா சாதிக்கக்கூடியவர்கள். ஆமா,
வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னாக்க தன்னை விட்டு விலகின வாய்ப்புகளை கூட தேடி வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது தன்னை விட்டு பிரிந்தவர்கள் கூட மீண்டும் சேர்றது அப்படிங்கிறது உங்களோட பேச்சு சாதுரியத்தால நடக்கும். அதே போல தொழில பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு சாதுரியத்தால மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்கும். ஒப்பந்தங்கள் செய்வீங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரோதி வருடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே போல தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் இந்த காலகட்டத்துல நீங்கிருங்க. ஆமா, தந்தை வழி உறவுகள் பாத்தீங்கன்னா உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒற்றுமை பலப்பட போகுது. குலதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்க போகுது. அதே போல தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு, ஆமா, எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஒற்றுமையாக கைகோர்த்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இளைய சகோதரர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அது மட்டும் இல்லாம பிடிக்காத ஒரு தன்மை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா போக போக இந்த வருடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒற்றுமை, சகோதரர் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சகோதரருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டம், அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம், பரஸ்பர அன்பு செலுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல உங்களுக்குன்னு சுயமுயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணம். அந்த குணத்துல இருந்து வந்த குறைபாடுகள், அதாவது பாத்தீங்கன்னா சங்கடங்கள், அந்த சுய முயற்சியில இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் விலகி இப்ப பெருமுயற்சி எடுக்கக்கூடிய ஆளா மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதே போல ஏற்கனவே இருந்துகிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு புது தொழில் செய்யறது அப்படிங்கிறது, புது மாற்று சிந்தனையில புது தொழிலை ஆரம்பிக்கிறது, தொழிலை விரிவுபடுத்துறது, டெக்னாலஜியை யூஸ் பண்றது, அதன் மூலமா நீங்க மிகப்பெரிய வெற்றி அடையலாம் மிதுனராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி. அது மட்டும் இல்லாம இந்த புரோதி வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாற்று தொழில், மாற்று சிந்தனையால நிறைய வருமானத்தை நீங்க பெற போறீங்க. வருமானம் அப்படிங்கிறது எல்லை இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அதே போல அரசு துறையில இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதுல ஒரு நல்ல மாற்றம், அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது இல்லாம அரசியல்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க புது பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம், பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களால இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு சில வீண் செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். அந்த வீண் செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத செலவுகளா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களோட ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல இந்த வருடத்தின் ராஜாவான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம மந்திரியோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பு என்ன மாதிரி விஷயத்தை தரும் அப்படின்னு கேட்டோம்னாக்க 9ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலப்படுத்த போகுது. 9ஆம் இடம் மூலமாக நீண்ட தூர பயணங்கள் செல்றது, அது மட்டும் இல்லாம பூர்வீகத்துல இருந்து வந்த குழப்படிகள், ஆமா, மனஸ்தாபங்கள், ஒற்றுமை குறைபாடு உள்ள விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல ஒரு ராகு இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால் அரசனை போல் யோகம் வரும் அப்படின்னு சொல்றது மாதிரி 10ஆம் இடத்துல உங்க ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல பாருங்களேன் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவானை பொறுத்த வகையில பார்த்தோம்னா வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்கள செய்ய போறாரு. உங்களோட ராசி அதிபதி சேர்ந்து இருக்கிறாரு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காருன்னா 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறாரு. 5க்கும் 12 கூடியவர் உச்சம். அப்போ உங்களோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும் பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேற்று மதத்தினர்ல பாத்தீங்கன்னாக்க அது மட்டும் இல்லாம கூட்டு தொழில்கள் மூலமாகவும் வெளிநாடு ஒப்பந்தங்கள் மூலமாகவும் நில பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தளவுல வெளிநாடு போக நம்ம திட்டமிட்டு இருந்தவங்க, ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டுல இருந்து வேற ஒரு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனில இருந்து வேற ஒரு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு திட்டமிட்டு வந்தவங்களாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமையுது அப்படின்னு சொல்லணும். அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்கம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காரு. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு ராஜயோக அமைப்பு, நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், புதிய பொறுப்புகள் அமையக்கூடிய காலகட்டம், வெளிநாடு வெளியூர் தொழில்கள் அமையக்கூடிய காலகட்டம், ஒரு முன்னேற்றமான அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையுது அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க தொழில் அமைப்பை பொறுத்தவரையில பல தொழில்கள் அமையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல நெட்வொர்க் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் மீடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பெரும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், அது மட்டும் இல்லாம யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல இருப்பவங்க, பேஸ்புக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யற அதுல ஈடுபாடுகளை அதிகமாக கொண்டவங்களாம் அந்த காலகட்டத்துல முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்குது. அதே போல நெட்வொர்க் துறை, மக்கள் தொடர்புல ஒர்க் பண்ற அனைவருமே, மக்களோட முதலீடுகளை ஈர்த்து ஒர்க் பண்றக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் பெரிய
மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். புதிய பிசினஸ் வாய்ப்புகள் வந்து உங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தன்னம்பிக்கை குறைவோடு இருந்தவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எதிரின்னு யாருமே இல்லை. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உங்களுக்கு எதிரிங்கிறதே இல்லைங்க. அதனால உங்க மனதுக்குள்ள யாரையும் எதிரியாக பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல புது முயற்சிகள்ல நீங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க மனதுல இந்த சனி பகவானால சின்ன சின்ன மனபயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடியது, தன்னம்பிக்கை குறைபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதை சரி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனராசியை பொறுத்தளவில் காவல் தெய்வ வழிபாடுகளை செய்யறது ரொம்ப நல்லது. வாரம் தோறும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயனார் வழிபாடு, அதே போல கருப்பர் வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த மனதில் ஏற்பட்டிருக்க சிறு சிறு சிக்கல்களை நீங்க தவிர்க்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பான வருடமாகவே அமைஞ்சிருக்குது. அது இல்லாம மிருகசீர நட்சத்திரத்துக்கு இப்ப நட்சத்திர பலன்கள் முதற்கொண்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்க 3ஆம் அதிபதி 11ல இருக்கிறது அப்படிங்கிறது முயற்சியால் மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம பெரும்பணம் சேர்க்கை அப்படிங்கிறது நடக்க போகுது. அரசியல்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு, அரசியல் அனுகூலங்கள், அரசியல் துறையில மிகப்பெரிய மாற்றம், அதே போல வங்கித்துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பெரும் பணம் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் மூலமா முதலீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஷேர் மார்க்கெட் முதலீடுகள்ல பெரும் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிருகசீரத்துக்கு இந்த வருடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய சிறப்புகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வெளிநாட்டு பயணங்கள் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு. எக்ஸ்போர்ட் பண்றது, தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம பெண்களால பாத்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, குடும்ப உறுப்பினர்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் பாத்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகள் அமைய போகுது. அதனால வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பயணத்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களோட அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வளரக்கூடிய ஒரு காலகட்டம். அது இல்லாம கோவில் ஸ்தலங்களை பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களோட உதவிகள் தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதே போல குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடிய காலகட்டம். கல்வி நிறுவனங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. அதே போல படிப்பு கல்விகளுக்கு பாத்தீங்கன்னா உதவி செய்யறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல கல்வி நிறுவனங்கள் மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பேச்சால் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, பெரும்பணம் சேர்க்கை அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது மிதுனராசினியர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வண்டி, வாகனங்கள், பொன் பொருளாதார சேர்க்கையோட ரொம்ப சிறப்பா அம்சமா அமைஞ்சிருக்கு. குரோதி வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு.